ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ரஷ்மி பட்ஜெட்ஸ். நான் உங்க ரஷ்மி. உங்களுக்கு பட்ஜெட்டிங்கில, சேவிங்ஸில, ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங்கில, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்ப நீங்க கரெக்டான சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட 100 என்வலப் சேவிங்ஸ் சேலஞ்சோட ஷார்ட் வந்து 1 மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும். அந்த ஷார்ட்டு கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்மள பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் கரெக்டான வேயா? இது வந்து கரெக்டான முறையே கிடையாது. சேவிங்ஸ் பண்ண. ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நீங்க சேவ் பண்ணணும். இல்லாட்டி இன்ஃப்ளேஷன் பீட் பண்ண முடியாது. இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்தியால வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024லேருந்து 2025 வரைக்கும் நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 4.46% இருக்கு. ஸோ நம்ம இந்த வருஷம் ஒரு 1,00,000 ருபீஸ் சேவ் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் அதோட வேல்யூ வந்து 95,600 ருபீஸ் தான் இருக்கும். 4,400 ருபீஸ் அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கும். அதாவது 1,00,000ஓட ப்ராடக்ட் இந்த வருஷம் வாங்குறீங்கன்னா, அடுத்த வருஷம் வாங்கும்போது உங்களோட 1,00,000ஓட வேல்யூ வந்து 95,000 தான் இருக்கும். நீங்க அந்த 1,00,000 பொருள் வாங்கணும்னா இன்னும் 4.6% ஜாஸ்தியா நீங்க சேவ் பண்ணணும். ஸோ அதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் பீட் பண்ண முடியாது இந்த மாதிரி சேவ் பண்ணி அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயினான ரீசனே வந்து நிறைய பேருக்கு வந்து சேவிங்ஸ் பண்ண சொல்லி கொடுக்க யாரும் இல்லை. நம்ம சேனல்ல எத்தனையோ மென் விமென் பார்க்குறாங்க. அதில் எத்தனையோ பேருக்கு இந்த மிட்ரேஞ்சில் வர சேலரி தான் இருக்குது, இன்க்ளூடிங் மீ. நானும் ஒரு மிட்ரேஞ்ச் சேலரியில் ஃபாலோ ஆகிற ஒரு கேட்டகரி ஒர்க்கிங் பர்சன் தான். ஸோ நம்மள மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்கு ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்னாலே என்னன்னு தெரியாமல், சேவிங்ஸே பண்ண முடியாமல் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த சேனல் யூஸ் ஆகணும்னு நம்ம சேனலில் வந்து கேஷ் ஸ்டஃபிங் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணும். கேஷ் ஸ்டஃபிங் மெத்தட்னால என்ன ஆச்சுன்னா, எத்தனையோ பேர் சேவே பண்ண முடியாமல் இருக்கிறவங்க வந்து சின்னதாக அட்லீஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும், சேவிங்ஸுங்கிறது வேறு, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேறு. சேவிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி காசுங்களை நம்ம வந்து சேஃப் ஃபண்டாக எடுத்து கையில் ரெடியாக நம்மளுக்கு அக்சசபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த என்வெலப்பில் இருக்கிற மணியை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்ணலை. ஸோ மெயினாக வந்து சேவிங்ஸ்க்காக பண்ணது. இந்த அமௌண்ட்டில் இருக்கிறது வந்து இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஷார்ட் டேர்மாக இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ்வலாக 3 இயர்ஸ் ஆர் மோர் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளால எந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டுமே பார்க்க முடியும். சின்ன டேர்ம்லேயும் பார்க்க முடியும். பட் அது வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி, மார்க்கெட் வந்து எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆகிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டதை விட அதிகமாகவும் வரலாம், போட்டதை விட கம்மியாக கூட போகலாம். அதனால தான் ஸ்மால் டேர்மாக இருக்கும்போது இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் இது வந்து பிஸ்னஸ்க்காக சேர்த்து வச்சது இல்லையா? ஸோ இதை வந்து நான் இந்த டிசம்பருக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இதை வந்து ஸ்டாக்கில் போட்டானோ, இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலோ, இல்லை நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டாலோ எனக்கு வந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கிற நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட எனக்கு கம்மியாக நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காமல் நமக்கு சேஃபாக ஒரு மணி வேணுங்கிறது தான் இந்த சேவிங்ஸ். இந்த மாதிரி சேவிங்ஸை நீ கேஷாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு மோட்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டி, ஆர்டி அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆனோடனே இதை தூக்கி சேவிங்ஸில் போட போகிறேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், இல்லை எஃப்டியில் போடலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கேஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட்லேயே சேவ் பண்ணி, நீங்கள் இப்போ உண்டியல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறாங்க. உண்டியலில் சேவ் பண்ணுற மெயின் ரீசன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூபிஐஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நமக்கு அக்கௌண்ட்டில் நம்ம காசு இருந்தாலும்
டக்குன்னு யோசிக்காம செலவு பண்ணிட முடியும் இல்லையா? அதனால தான் நம்ம இந்த உண்டியலுமே நான் யூஸ் பண்ண ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இதுல வந்து ஈஸியா ஆக்சஸபிள் பண்ண முடியும். ஸோ அதனால நான் வந்து புதுசா ஒரு DIY நியூட்டெல்லா ஜார் பண்ணியிருந்தேன் இல்லையா? அத என்னால ஓப்பனே பண்ண முடியாது. ஸோ இந்த ஜாருக்கும், அந்த ஜாருக்கும் நான் ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறேன் பாருங்க. இதுல நான் சேவ் பண்ணியிருந்தேன்னா, ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ இது வெறும் 2 to 3 மந்த்ஸ்லயே இந்த ஜார் ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா, இத நான் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால இதுல போட்ட அமௌண்ட் இதுலயே தான் இருக்கும். நம்ம வந்து இத ஃபில் பண்ணி ஓப்பன் பண்ற வரைக்கும். ஸோ இந்த மாரி தான் ஒரு சேவிங்ஸும் கூட உங்களுக்கு. இந்த சேவிங் சேலஞ்சஸும் அந்த ரீசன்க்காக தான் நம்ம பண்றோம். ஸோ உங்களுக்கு எந்த கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த மாதிரி நீங்க ஆப்ட் பண்ணி பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த மாரி சின்ன டெர்ம் 3 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற எல்லா கோல்ஸ்க்கும் நீங்க சேவ் பண்ணியே பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நீங்க இன்வெஸ்டிங்க்கு போலாம். எனிதிங் பியாண்ட் 3 மோர் தென் 3 இயர்ஸ் உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டா சேவ் பண்ண முடியும்னா, உங்கனால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட் எப்ப பண்ணவோ இன்வெஸ்ட் பண்றனால ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால உங்க மனியும் க்ரோ ஆகும். உங்கனால இன்ஃப்ளேஷனும் பீட் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட் வந்து யார் எல்லாருக்கும் கரெக்ட்டான மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் ரிட்டயர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, 40க்குள்ள ரிட்டயர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, 40க்குள்ள மில்லியனர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், ஹோம் பர்ச்சேஸ் இந்த மாரி பெரிய பெரிய விஷயங்களுக்கு நீங்க வந்து சிப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இல்லன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல சிப் போட்டுட்டு கோல்ட் ETF போடலாம். நீங்க PPF போடலாம். இல்லன்னா கோல்ட் சவரன் பாண்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட்ல உங்களுக்கு எது சேஃப்ன்னு தெரியுதோ, அந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயினா சேவிங்ஸ்க்கும், இன்வெஸ்ட்மென்ட்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு சேஃப் மனி இருக்கணும். அதுதான் இந்த சேவிங்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பத்தி யோசிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பபாய்.